ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம எக் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்கில் வந்து ஏகப்பட்ட ரெசிபிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஹாஃப் பாயில்னால் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பிரெட் ஆம்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம மொத்தமாக 5 எக் ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம் 5 minutes கிராஃப்ட்ஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். Got me staring at you, so I'm crazy. Won't you bend that back for me? We won't stop, got your feet both locked. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து எக்கையும் ப்ரெட்டையும் சேர்த்து ஒரு மாதிரி கோட் பண்ணி என்னமோ பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எனக்கு வந்து பிரெட் ஆம்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட சேம் ரெசிபி மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. Get to fly with me, I can take you down for a ride. I take you around my life, jaywalking, crosswalking, lip locking, but you, I know it, you know it, we make it. ஓகே, நம்மளோட ப்ரெட்டு எக்கு ரெண்டுமே கலந்த ஒரு கோட்டிங் எல்லாம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி பிரெட் ஆம்லேட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, பிரெட் ஆம்லேட் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்கும்? பிரெட் ஆம்லேட் பிடிக்குமான்றது தெரியல. சப்போஸ் பிடிச்சிச்சின்னா எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிரெட் ஆம்லேட் வந்து எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா, ஒரு மாதிரி இந்த முட்டை வந்து ரொம்ப வெந்திருக்கக்கூடாது, ஒரு மாதிரி முக்கால்வாசி வெந்திருந்தாலே போதும். அந்த ஒரு ஜூஸினஸ் இருக்கணும் எனக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு வந்து பிரெட் ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும். பிரெட் ஆம்லேட்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. 2 ப்ரெட்டுக்கு நடுவில் வெறும் ஆம்லேட் மட்டும் வச்சு தருவாங்க, அதுக்கு பேர் பிரெட் ஆம்லேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்வேன் அப்படின்னா, ப்ரெட்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை நல்லா கோட் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து பேர் வந்து டோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிரெட் ஆம்லேட் பிடிக்கும் அப்படின்னா என்ன மாதிரி பிரெட் ஆம்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து எக்கையும் யோக்கையும், எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் வந்து தனித்தனியாக பிரிக்கிற ஒரு ஹேக்கு. அதுக்கு வந்து அவங்க ஃபனல் யூஸ் பண்ணி இதை வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். So I'm crazy. Oh my baby, got me staring at you. So I'm crazy. Won't you bend that back for me? We won't stop, got your feet both locked. You get to fly with me, I can take you down for a ride. I take you around my life, jaywalking, crosswalking, lip locking, but you, I know it, you know it, we make it. இந்த ஹேக் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய ட்ரையல்ஸ்க்கு அப்புறமும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னு எனக்கு தெரியல. மேபி நம்மளோட ஃபனலோட அந்த ஒரு ஹோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் என்னமோ, அதனால மேபி ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாம். உங்ககிட்ட சின்ன ஃபனல் சின்ன ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால இந்த ஹேக்கு நம்ம 0 out of 10 தான் கொடுக்க போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம முட்டை உடச்சி ஊற்றும் போது உள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஹேக்கு. அவங்க வந்து ட்ரையலுக்கு ஸ்பூனால் எடுத்து அதை நல்லா கலக்கி விட்டு அந்த மாதிரிலாம் நிறையா காமிச்சிருக்காங்க. நம்ம கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முட்டை ஷெல் எக் ஷெல் இருக்கு இல்லையா, எக் ஷெல்லை வச்சே அந்த கீழே விழுந்த எக் ஷெல்லை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஹேக் நமக்கு ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பார்த்துருப்பீங்க, நமக்கு வந்து எக்ஸல் உள்ளே விழலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸலை நானே உள்ளே போட்டு நானே எடுத்தேன். ஸோ அவங்க காமிச்சிருக்க மாதிரி சப்போஸ் எக்ஸல் வந்து உள்ளே விழுந்துடுச்சு அப்படின்னா இந்த ஹேக் வந்து அந்த டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஹேக்கு நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். வந்து half boil bread omelette, bread half boil, bread boil, bread half boil, ஏதோ ஒன்று அந்த மாதிரியான ஒரு ஹேக்கு. half boil தனியாக சாப்பிட்ருப்போம், bread omelette தனியாக சாப்பிட்ருப்போம், bread half boil இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேக்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஹேக் வந்து நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் இதை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சாண்ட்விச்சில் போட்டு நடுவில் கட் பண்ணி அப்படியே குழக்குழன்னு சாப்பிட்றாங்க. ஸோ எனக்கு குழக்குழன்னு சாப்பிட்றது பிடிக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி சாண்ட்விச் கூட வச்சு சாப்பிட்டா பிடிக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ பார்ப்போம், சாண்ட்விச்சுக்கும் நமக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து வெறும் பிரெட்டு அப்புறமா ஹாஃப் பாயில் இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வெறும் அந்த பிரெட் பாயில் அதை மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம், நமக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். Lions roaring in the morning sun, searching for a longer day. People feeling like the light has just come. We must never stop the way, yeah. Birds chirping and I hear my name, grasping into a life. Okay, நம்மளோட bread half boiled idiot. அம்மா, இது எப்படி டேஸ்ட் பண்ணி காமிக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு. அப்படியே கடிக்கிறேன் நான். Very good. Oh no! ஆக்சுவலி இதில் நான் வந்து சால்ட் பெப்பர் எதுவுமே போடல. பச்சை முட்டை வந்து ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் எனக்கு பச்சை முட்டையும் பிடிக்கும், ப்ரெட்டும் பிடிக்கும், தனித்தனியாக பிடிக்கும். இப்படி ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டா வந்து ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, ஒரு 3 out of 10 கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டுக்கு வேணுமென்றால் நீங்களும் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வர்த்தா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு பிடிக்கல. ஸோ இதுக்கு வந்து நம்ம 3 out of 10 தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். Life is happy but it's so insane. We must merely make a start.
Savannah. ஓகே, நம்மளோட 5th ஹேக், லாஸ்ட் ஹேக் வந்து என்னன்னா, எக்கை வந்து லைட்டாக பீட் பண்ணி, லைட்டாக இல்லை நல்லாவே பீட் பண்ணி, அது வந்து ஏதோ ஒரு கரண்டி, ஏதோ ஒரு பவுல், ஓட்டப்பட்ட பவுல் இருக்குது என்கிட்ட, ஓட்டப்பட்ட பவுல்லாம் இல்லை. ஸோ நான் வந்து அதுக்கு பதிலாக ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கிறேன். ஜல்லிக்கரண்டி எடுத்து அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக வந்து நம்ம பீட் பண்ண எக்கை வந்து உள்ளே போட போகிறேன். உள்ளே போட்டு அது என்ன, நம்ம நார்மலாக செய்கிற எக் பொரியல் அந்த மாதிரி செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஓட்டை வழியாக ஊற்றினா தான் பொரியல் வருமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இந்த ஹேக்கை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல. ஓட்டை வழியாக ஊற்றினா தான் எக்கு பொரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதே மாதிரி இனிமேல் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, என்றைக்கெலாம் நீங்கள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எக்கு பொரியல் செய்கிறீங்களோ அன்றைக்கெலாம் வந்து ஜல்லிக்கரண்டி வந்து அழுக்காக்குறீங்க. ஓகே, இப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். Savannah, the beauty of the world, Savannah. Let's all take a ride, Savannah. ஸோ நம்மளோட எக் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரியே நிறையா எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த எக் பொரியல் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலி எண்ணெயில் முட்டை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். அவ்வளோ எண்ணெய் நானே செஞ்சுட்டு நானே குறை சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. பட் அவங்க நிறைய எண்ணெய் ஊற்றுனாங்கல்ல, நம்மளும் நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். அப்போ தான் வந்து அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஸோ இவ்வளோ எண்ணெய் ஊற்ற வேணாம். அண்ட் இது ஒன்றும் அவ்வளோ டேஸ்டாலாம் இல்லை. நார்மலாக ஒரு எக்கு பொரியல் எப்படி செய்வோம், முட்டை பொரியல் எப்படி வீட்டில் நம்ம செய்வோமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஜல்லிக்கரண்டியெல்லாம் இனிமேல் அழுக்காக்க வேணாம், நார்மலாக முட்டை பொரியலே செஞ்சுட்டு போயிடலாம் இதுக்கு. ஸோ இந்த ஹேக் வந்து எண்ணெய் அதிகமாகிட்டதுனால நான் வந்து ஒரு 8 கொடுக்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆக மொத்தம் நல்லா இருக்குது. அதனால நம்ம 8 out of 10 கொடுத்துடலாம். ஸோ அட் லாஸ்ட் நம்மளோட எக் ஹேக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த எக் ஹேக்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எக்கை வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் புதுசாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். நிறையா பண்ணக்கூடாது, எப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா கற்றுக்கிட்டோம். அண்ட் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த எக் ரெசிபி பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்த்த 5 ஹேக்லேயுமே உங்களுக்கு எந்த ஹேக் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த எக் ஹேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.